சூடா மீன், குழம்பு மீன். இது எண்ணெய் காய்ஞ்சோடனே தாளிப்பு வடகம் போடணும் மீன் குழம்புக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சு, வடகம் வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் 2 பச்சை மிளகா, அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம் இதையும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. அடுத்தது நம்ம அரிஞ்சு வச்சுருக்க தக்காளி போட்டுக்கணும். வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதக்குறோமோ அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். எந்த குழம்பாக இருந்தாலும் வெங்காயம் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு, நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கணும், அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜ் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு குழம்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுடலாம். நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. இந்த எண்ணெயில் கொஞ்சம் பரட்டிடணும் மிளகாத்தூள், அந்த பச்சை வாசனைலாம் அப்போ தான் போகும். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இதையும் அதில் ஊற்றிடலாம். மீன் குழம்புக்கு பழைய புளி போட்டால் தான் நல்லாயிருக்கும், அதனால் பழைய புளி போட்டிருக்கேன். அதனால தான் குழம்பு கருப்பாக இருக்குது. கொதிக்க ஆரம்பிக்க போகுது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிஞ்சு வச்சுருக்க மாங்காயை போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கிட்டும், ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதித்து மாங்காய்லாம் வெந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்கிற மீன் எடுத்து அதில் போட்டுக்கலாம். மீன் போட்டதுக்கப்புறம் நம்ம கரண்டி விட்டு கிண்டக்கூடாது, மீன்லாம் உடஞ்சி போயிடும். அதனால் இப்படி பிடிச்சி இதை இப்படி ஆட்டினாலே போதும். ஒரு கொதி வரட்டும் சிம்மில் வச்சு, மீன்லாம் வெந்துடும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். மீன் முட்டை இருந்துச்சுல்ல, அதையும் குழம்புல போட்டாச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். சுட சுட மீன் வறுவல். எறா தொக்கு, மீன் செனை, சுட சுட சாதம், சூடா மீன் போட்டு குழம்பு, குழம்புல போட்ட மாங்காய். சுட சுட சாப்பிட்லாம் வாங்க.